இந்தியர்களை விட மேலை நாட்டு மக்கள் 70 வயதுக்கு மேல் நோய் நொடியின்றி வாழ யோகாசனம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக உள்ளது. ஆனால் இந்தியர்கள் உடல் உழைப்பின்றி 30 வயதில் பல்வேறு நோய்களுக்கு உள்ளாவதாக கோவையை சேர்ந்த யோகா மாஸ்டர் சத்ரபதி தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக தலைமையிலான அரசு ஊழலற்ற ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றது. ஆயினும் இதனை தடுக்க ஏற்படும் தடைகள் நீங்க வேண்டியும் தனி மனித ஒழுக்கத்தை உலகில் உள்ள அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் எனவும் உலக நன்மை பேரற்ற உலக அமைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து 11 நாட்கள் ஜூன் 29ஆம் தேதி முதல் ஜூலை 9ஆம் தேதி வரை அனசான உபவாச தியானம் என்னும் தலைப்பில் யோகாசனங்கள் செய்து அசத்தியுள்ளார் கோவையை சேர்ந்த யோகா மாஸ்டர் சத்ரபதி. இவர் தனது 8 வயதில் கற்றுக்கொண்ட இந்த யோகா பயிற்சிகளை முழுமையாக கற்றுக்கொண்டு கடந்த 10 ஆண்டுகளாக யூனிவர்சல் யோகா சென்டர் என்ற பெயரில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் முதல் திரைத்துறை பிரபலங்கள் வரை யோகா பயிற்சிகளை அளித்து வருகின்றார். இந்த நிலையில் 3 கோரிக்கைகளை முன்வைத்து கோவை பீளமேடு புதூர் மாரியம்மன் கோவில் திடலில் காலை முதல் மாலை வரை தொடர் யோகாசனங்களை செய்து வருகின்றார். 11வது சுற்று நாளான இன்று இந்த சாதனை குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய யோகா மாஸ்டர் சத்ரபதி கூறியதாவது: தமிழக முதல்வர் விஜய்க்கு அவர் சினிமாவில் நடிக்கும் முன்பே கராத்தே, ஜிம்னாஸ்டிக், யோகா, சிலம்பம், ஸ்கேட்டிங், சினிமா, சண்டை பயிற்சி போன்ற பயிற்சி வழங்கியுள்ளேன். முதல்வரின் தாய் ஷோபா, தந்தை சந்திரசேகர் ஆகியோரும் தன்னிடம் யோகா பயிற்சிகளை பெற்றுள்ளனர். மேலும் இதனை பல்வேறு பிரபல தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் தனது பேட்டிகள் ஒளிபரப்பாகி பலரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளேன். திரைத்துறையில் குறிப்பாக முன்னணி நட்சத்திரங்களான சூர்யா, சிலம்பரசன், குஷ்பு என பலருக்கும் யோகா பயிற்சிகளை வழங்கியுள்ளேன். இதற்காக இந்திய நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பலதரப்பட்ட மக்களுக்கும் இந்த பயிற்சிகளை அளித்து உள்ளேன். அந்த வகையில் இந்த வகை பயிற்சிகளை மேலை நாடுகளான அமெரிக்கா, பிரிட்டிஷ் போன்ற பலருக்கும் யோகா கற்றுக் கொடுத்துள்ளேன். பெரும்பாலும் இந்தியர்களை விட வெளிநாட்டினர் யோகா பயிற்சிகளை கற்றுக்கொள்ள அதிக அளவில் ஈடுபாடு காட்டுகின்றனர். இதன் காரணமாக இவர்கள் 70 வயதிற்கு மேல் நல்ல திடகாத்தியமான நிலையில் உள்ளனர். ஆனால் இந்தியர்கள் பலருக்கும் 30 வயதிற்கு உடல் உழைப்பின்றி சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, இதய நோய் உள்ளிட்ட நோய்களும் சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் நிலை ஏற்படுகின்றது என்றார். யோகாசனம் செய்தால் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி மனதளவிலும் இளமையாக இருக்கலாம் என்றார். எனவே அனைவரும் யோகா கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என் பெயர் சத்ரபதி, யோகா மாஸ்டர். சின்ன வயசுலேருந்து யோகா பண்ணுறேன். கராட்டே பிளாக் பெல்ட்டு, ஜிம்னாஸ்டிக்ஸு, சிலம்பம், ஸ்கேட்டிங், சினி ஃபைட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து அப்படியே ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் டீச் பண்ணிகிட்டும் இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து யூனிவர்சல் யோகா கிங்டம் அப்படிங்கிற ஒரு சென்டர் ஆரம்பித்து அதில் வந்து 100கணக்கான பேர்த்துக்கு யோகா, தியானம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போது தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்களின் ஊழலற்ற ஆட்சி தொடர்ந்து நீடிக்க எந்த தடங்களும் வராமல் இருப்பதற்காக 11 நாள் மாரியம்மன் கோயில், பீளமேடு புதூர் மாரியம்மன் கோயிலில் 11 நாள் தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி கடைசி நாள். மார்னிங் 7 to ஈவினிங் 7 ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இடையில கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு சாப்பிடாமல் பேசாமல் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த யோகா வந்து சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுபோக இப்போ தியானம், மெடிடேஷன் இதெல்லாம் டீச் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சூர்யா, சிலம்பரசன், குஷ்பு, இளையராஜா அவர்களுடைய மகன் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, பவதாரணி இவங்களுக்கெல்லாம் டீச் பண்ணியிருக்கேன். சயின்டிஸ்ட் சகுந்தலா தேவிக்கு யோகா டீச் பண்ணியிருக்கேன். அமெரிக்கன் பிரிட்டிஷ் கவுன்சில்ஸ்க்கெல்லாம் டீச் பண்ணியிருக்கேன். எக்ஸ்-சிஎம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய சன்னு ரவீந்திரநாத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இன்னும் சாதாரண எல்லா துறை மக்களுக்கும் நான் யோகா தியானம் டீச் பண்ணிட்டு வர்றேன். இப்போது தனி மனித ஒழுக்கம் மேம்பட வேண்டும், உலக நன்மை, போரற்ற உலகம் அமைய இந்த தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் ஊழலற்ற ஆட்சிக்கு தடைகள் நீங்க வேண்டி இந்த தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். விஜய்க்கு நான் டீச் பண்ணதுனால அவருக்காக ஸ்பெஷலாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அது போக என்னன்னாக்கா, இதுக்கு முன்னாடி வந்து பாம்பேயில் வந்து குண்டுவெடிப்பு நடந்தது. மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு எதிர்ப்பாக 21 நாள் ஒரு கண்ணாடி ரூமில் வெளியே வராமல், சாப்பிடாமல், பேசாமல் இருந்து தியானம் பண்ணியிருக்கேன்.
சதுரகிரி மலையில் 8 நாள் சாப்பிடாம பேசாமல் இருந்து தியானம் பண்ணியிருக்கேன். 1994 தொடர்ந்து 9100 குட்டிக்கரணம் போட்டு சென்னை நேரு ஸ்டேடியத்தில் சாதனை பண்ணியிருக்கேன். கின்னஸ் சாதனை முறியடிச்சிருக்கிறேன். 2002 வந்து காஸ்மோ கிளப்பில் 3 மணி நேரம் தொடர்ந்து நின்று தலைகளாக நின்று சாதனை பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா சாதனைகளாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எல்லா மக்களுக்கும் பயன்பட வேண்டும். தியானம், யோகா, ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அதனால் வந்து நாட்டுக்கு ரொம்ப இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்துருப்போம். நம்ம நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. அதெல்லாம் கட்டுப்படுத்தணுனாக்கா தூய்மையாக, ஒழுக்கமாக, நல்லா பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் எல்லோருமே. அப்போ ஆட்சி நல்லா நடக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்காக இந்த தியானத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். மேற்கொண்டு இன்னும் மிகப்பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் பண்ண போகிறேன். விஜய்